வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர்ல குரூப் 4ல கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் நம்ம ஹிஸ்டரியிலேருந்து பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஆஃப் 1931, அதாவது இரண்டாவது வட்டமேசை மாநாடு 1931 பத்தி. இட் வாஸ் ஹெல்ட் டூரிங் த ரெயின் ஆஃப் லார்ட் வெல்லிங்டன் as the viceroy of India. செகண்ட் வந்துட்டு இட் வாஸ் represented by காந்தி and behalf of INC. which of the following, which of the above statement is are correct? ஸோ இந்த விஷயத்துல இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, 1 and 2, இதுல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்ல அப்படி பார்த்தோம்னா, கிபி 1931 ஆண்டின் இரண்டாவது வட்ட மேசை மாநாடு. ஸோ கூற்றுக 1, வெல்லிங்டன் பிரபு இந்தியாவின் வைஸ்ராய் இருந்த போது நடைபெற்றது. இந்திய தேசிய காங்கிரசின் பிரதிநிதியாக காந்தி இம்மாண்டாண்டில் கலந்து கொண்டார். ஸோ இந்த கூற்றுகளை எது கரெக்ட் தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கூற்றுகள் பார்த்தோம் அப்படின்னா, லார்ட் வெல்லிங்டன் வந்துட்டு வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவா இருந்தாரு. எப்போ? 1931 இருந்து 36 வரைக்கும். ஸோ இரண்டாவது வட்டமேசை மாநாடு நடந்தது எப்போ அப்படின்னு கேட்டா 1931. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் வந்துட்டு கரெக்ட் தான். ஸோ முதல் கூற்றுக வந்துட்டு கரெக்ட். ரெண்டாவது, இட் வாஸ் ரெப்ரசன்டட் பை காந்தி அண்ட் பிகாஃப் ஆஃப் INC. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பா காந்தி அதில் கலந்துகிட்டாரா இல்லையா? ஸோ கலந்துகிட்டாரு. ஸோ காந்தி இருவின் பேக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம், இருவின் காந்தி ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காந்தி இரண்டாவது வட்டமேசை மாநாடுல கலந்துக்கிறேன்னு சொன்னாரு. அவர் கலந்துக்கவும் செஞ்சாரு. 1931 INC கட்சி சார்பா அவரு கலந்துகிட்டாரு. ஸோ இரண்டாவது விஷயமும் கரெக்ட். அப்ப ஆன்சர் வந்து போத் 1 and 2. ஓகேங்களா? 1 and 2. ஸோ இப்போ 3 வட்டமேசை மாநாடு 1930, 31, 32. ஸோ மூணுலுமே கலந்துகிட்டது அம்பேத்கர். INC பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 ஆண்டு இந்த அமைப்பு உருவாச்சு. இதை உருவாக்குனது A.O. ஹியூமன் சொல்லக்கூடிய ஒரு பிரிட்டிஷர். ஓகேங்களா? தேங்க்யூ.